அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இன்றைக்கு பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து விலகிட்டாரு, அவர் விலகல் கடிதத்தை கொடுத்துட்டாருன்னு செய்தி வருது. அது உண்மையா? அண்ணாமலை அவர்கள் அவருடைய அஃபிஷியல் பக்கம் எக்ஸ்தல பக்கம் இருக்குது, அவரை இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் இருக்குது. எல்லா செய்திகளையுமே அவர் அதில் அப்டேட் பண்ணுவார். இன்றைக்கு கூட திருவைகுண்டத்தில் தாவைக்காவை சேர்ந்த 2 பேர் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் விலகிட்டார் அப்படிங்கிற பதிவு பார்க்க முடியல. இல்லை, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அடிக்கடி நிகழ்த்தக்கூடியவர். பத்திரிகையாளரை பார்த்து ஓடி ஒழியக்கூடியதும் இல்லை, இல்லை பத்திரிகையாளர் நீங்கள் கண்ணாடி மூடுறவும் இல்லை. பத்திரிகையாளர் இயல்பாக சந்திப்பார். சில நேரங்களில் மட்டும் வானூர்தி நிலையங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தார். மற்றபடி பத்திரிகையாளரே சந்திக்கக்கூடிய தலைவர் தான். அப்படிங்கும்போது அவர் விலகி இருந்தார் அப்படின்னா பத்திரிகையாளர் சந்திச்சிருப்பார். அவர் அஃபிஷியலாக சொல்லலை, அதே போல் அவருடைய எக்ஸ்ட்ரா பக்கத்துலேயும் சொல்லலை. அவருடைய பார்ட்டி அண்ணாமலை விலகிய கடிதம் கொடுத்தாருன்னு சொல்லி பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தும் அறிவிக்கலை. இது மீடியாக்கள் இதை 3 பக்க கடிதத்தை கொண்டு போய் அவர் கொடுத்தார். கடிதம் கொடுத்து சென்னைக்கு திரும்பும்போது அமித்ஷா அலுவலகத்தில் சந்திப்பு நடக்கிறது அப்படின்னு ஒரு தகவல், இது தகவலும் பரப்புறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் அஃபிஷியலாக விலகினா தான் அவர் விலகிட்டாரா விலகலையா, அப்போ அந்த கடிதம் வந்த பிறகு தான் நம்ம உறுதி செய்ய முடியும். அது ஒன்று. இன்னொன்று, அண்ணாமலை பாஜகவில் தான் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பல்வேறு நடவடிக்கைகள் பார்க்க முடியும். இப்போ அதை வச்சு தான் மீடியாக்களே சொல்கிறாங்க. ஏன் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 2020 காலகட்டத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிற அந்த பொறுப்பை விட்டுட்டு அவர் அரசியல் நோக்கி பயணப்படுறாரு. அவர் அரசியல் நோக்கி பயணப்படும் போது ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்சியில் ரஜினிகாந்த் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதை முன்னிறுத்தி அண்ணாமலை அவர்களை முதலமைச்சராக்க போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அது பேசப்பட்டுச்சு. அப்போ நம்மளாம் பேசியிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு தமிழ்நாடு பாஜகவில் இணைகிறாரு. பிற்காலங்களில் அது மாநில தலைவராக மாற்றாரு. தமிழ்நாடு பாஜக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட, இல்லை தனித்து விடப்பட்ட லைம்லைட்டில் இல்லாத ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு. அது பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதும் சரி, கட்சிராஜ் அவர்கள் இருக்கும்போதும் சரி, தமிழிசை அவர்கள் இருக்கும்போதும் சரி, அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணால் கூட பாஜகவை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்சியாக, தமிழ்நாட்டு கட்சியாக, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அல்ல இணையிற கட்சியாக, பொதுவான மக்கள் இணையிற கட்சியாக இல்லை. ஆனால் அண்ணாமலையர் வந்த பிறகு ஒரு படித்தவர், இளைஞர், ஒரு தமிழர், ஒரு வேலையை விட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு முகம் இருக்குது. இன்னொன்று, அவர் காமன் டோனில் பேச ஆரம்பிக்கிறார், ஒரு பாமர மொழியில் பேச ஆரம்பிக்கிறார். இன்னொன்று, அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்திப்பது வேண்டி திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அடிக்கடி வைக்கிறார். அப்போ செந்தில் பாலாஜிக்கும் அவருக்குமான வார்த்தை போர், அந்த வாட்ச் மேட்ரு, அப்புறம் அவர் பில்லு கேட்க, இவர் பில் எடுத்து கொடுக்க அப்படின்னு போகுது. அப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய குறித்து அவர் குற்றச்சாட்டில் வைக்கிறாரு. ஆடியோ, இவர் உதயநிதி ஸ்டாலின் சபரீசனுடைய ஆடியோ எடுத்து வெளியிட்டார். அது பயங்கரமாக பூம் ஆகுது. ஓராண்டில் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. இந்த சம்பாதிச்சனால என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. கலைஞர் தன் லைஃப் டைமுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாரோ அதை ஓராண்டில் சம்பாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆடியோ இருக்கு இல்லையா, அந்த ஆடியோ வைரலாக மாதிரி ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு டிஆர்பி ராஜாவுடைய கட்சி பொறுப்பு இருக்கு பாருங்க. அவர் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில பொறுப்பாளர். பிடிஆர் பார்த்த பொறுப்பு டிஆர்பி ராஜாவுக்கு வருது. அந்த அளவுக்கு கட்சி பொறுப்பு பதிக்கப்படுது. அமைச்சர் பொறுப்பு நிதித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய முக்கியமான போர்ட்ஃபோலியோ. அவருக்கு அமெரிக்காவுடைய இது வந்தவர்கள், பெரிய இன்டெலெக்சுவலுங்க, கார்பரேட் கம்பெனியில் எவ்வளோ பார்த்தவர், மாதம் 10 கோடி சம்பாதிச்சவர் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த இன்டெலெக்சுவலுடைய பொறுப்பு பறிக்கப்பட்டு தகவல் துறை அமைச்சராக மாற்றப்படுறார். திமுகவுடைய ஐடி விங் பொறுப்பு பறிக்கப்பட்டு அது டிஆர்பி ராஜாவுக்கு கொடுக்கப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு செய்தி அவர் போட்ட வெளியிட்ட அந்த ஆடியோ ஒரு திமுகங்கிற ஆளுங்கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய அதிர்வுகளை உருவாக்குது. அதே போல் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2ன்னு சொல்லி தொடர்ச்சியாக திமுகவுடைய ஊழல் பட்டியல்களை 30,000 கோடி 40,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெளியிடுறாரு. ஒவ்வொரு அமைச்சரையும் பின்னோட் பண்ணுறாரு. இன்னொன்று, அமலாக்கத்துறை ரெய்டு, அது தமிழ்நாட்டில் கடந்த 2023 காலகட்டத்தில் பெரிய அதிர்வலை உருவாக்குச்சு. செந்தில் பாலாஜி ஓராண்டுகள் கைது, பொன்முடி கைதாகிற நிலைமைக்கு போகிறாரு. ஏவாவல் வீட்டில் தொடர்ச்சிய ரெய்டு, கேஎன்வேர் வீட்டில் ரெய்டு, துரைமுருகன் வீட்டில் ரெய்டு. இந்த ரெய்டுக்கு எல்லாம் பின்னாடி அண்ணாமலை இருந்தார். வருமான வரித்துறை சோதனைக்கு பின்னாடி அண்ணாமலை இருந்தார். இப்போ நீதிமன்றங்கள் தாமாக முன் வழக்கெடுத்தாங்க. ஜூமோட்டோவா நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தாங்க. இதுக்கு பின்னாடியும் அண்ணாமலையோட ரோல் இருந்துச்சு. அதாவது இவர் தான் அந்த ஃபைல்லாம் எடுத்து மூவ் பண்ணார். அப்படி அப்போ அந்த அளவுக்கு திமுக ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணதில் மிக முக்கியமான பங்கு வகிச்சார் அண்ணாமலை. அப்போ ஒரு பக்கம் திமுக டிஸ்டர்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக திமுக பிடிக்காத நபர்கள் பாஜக கொடி கட்டிய காரில் பறக்காம, ஏன்னா 3 முறை அங்கேயும் ஆட்சி வருது, இங்கேயும் ஒரு லீடர் கிடச்சிடறாரு, ஒரு யங்ஸ்டரு, அப்படிங்கும்போது போகிறாங்க. அப்போ தமிழ்நாடு பாஜகவை
இந்த 1லேருந்து 0லேருந்து 1 அப்படி 1 இருந்துச்சு 1லேருந்து 2 3 நோக்கி நகர்த்தி 2020 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக கிட்டத்தட்ட நெருக்கி 18 விழுக்காடு, அதாவது அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி தனித்து 11 விழுக்காடு பாஜக வாங்குது. அந்த அளவுக்கு ஒரு நகர்த்தி கொண்டு போறாரு. அப்போ அது தமிழ்நாடு பாஜக பொறுத்தவரை பெரிய வளர்ச்சி. அதுக்கப்புறம் அப்படியே தலையில சீன் மாறுது. அதிமுகக்குள்ள பாஜக வரணும், இல்லை பாஜக கூட்டணியில் அதிமுக வரணும்னா அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்த்தப்படுது. அதுக்கப்புறம் அண்ணாமலை எந்த காரணமும் இல்லாமல் அவர் நகர்த்தப்படுறாரு. அவர் அதுக்கு காரணங்கள் சொல்லலை. ஆனாலும் வெளியே தெரியுது அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் இருந்தால் தான் பாஜக அதிமுக கூட்டணி சாத்தியப்படும் அப்படிங்கிறத 2 கட்சி தலைமைகளும் பேசி முடிவாங்க. நயினார் நாகேந்திரன் பாஜகவோட தலைவராக மாறாரு. அப்போ அவர் தலைவராக மாறின அப்புறம் என்ன வேலை பார்த்துருக்காரு, அண்ணாமலை என்ன வேலை பார்த்துருக்காருன்னு பார்க்கும்போது அண்ணாமலையுடைய இருப்பு இன்றைக்கும் பாஜகக்குள்ளே தேவைப்படுது. இன்னொன்று நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு கூட்டத்தில் இப்போ அண்ணாமலை அவர்கள் போகிறாரு, மொத்த பாஜகவும் கத்துறான். மோடி கூட்டத்தில் அண்ணாமலை போகிறார், மொத்த பேரும் கத்துறான். ஸோ அவருக்கு அந்த கிரேஸ் இருந்திருக்கு. பாஜக இளைஞர்கள் முகமாக அண்ணாமலை இருந்தார். இப்போ அந்த இளைஞர்களை அவர் ஒருவேளை அவர் கட்சி தொடங்கினால் அந்த இளைஞர்கள் அங்கே போருக்கு ஆயத்தமாக இருக்காங்க. கூட நிறைய செய்திகள் பார்த்தேன். அண்ணாமலை கட்சி நான் முதல்ல போவேன்னு சொல்லி பல பேர் போட்டிருக்காங்க. அப்போது இந்த 5 ஆண்டுகள் அவர் ஒரு பவர்ஃபுல் ரோலை தமிழ்நாட்டு அரசியலில் பண்ணியிருக்காரு. அந்த அண்ணாமலைகள் ஏற்றுக்கொண்ட கொள்கையில், அவருடைய சித்தாந்தத்தில், அவருடைய கருத்தில் நமக்கு பல முரண்கள் இருக்கலாம், நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பாஜகவை நகர்த்தி கொண்டு வந்தது ஒரு பாஜக வைக்காம ஒரு கட்சியை வளர்த்துருக்காருல்ல. எந்த கட்சியாக இருக்கலாம் அப்படி பார்த்தா ஒரு கட்சியை வளர்த்து கொண்டு வந்ததில்ல, ஒரு கட்சியை நகர்த்தினதில்ல. அந்த கட்சி கூட்டணியாக 18 விழுக்காடு தனித்து 11 விழுக்காடு வாக்கு வாங்கியதில் வாங்கி காட்டினா 4 விழுக்காடு மேலே பாஜக கிடையாது. ஸோ நாளை 11 மாற்றிருக்காரு அப்படிங்கும்போது டபுள் டிஜிட் குரோத்தை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. நமக்கு இந்த சுயமரியாதை, தன்மானம் இதெல்லாம் கிடைக்காத இடத்துல, டிகினிட்டி இல்லாத இடத்துல நாம் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற புள்ளியில் நகராரு. அப்படி தான் அந்த சிபிஎஸ்சிக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு, மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் பின்னணி வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் தனி கட்சி தொடங்கலாம். இப்போ வருகிற 4ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். இப்போ அந்த பிறந்தநாளில் அவர் அந்த அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நிறைய சமூக வலைதளங்களில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருக்கார் உறுதி. அதுக்கு பின்னணியில் நிறைய பெரிய ஆட்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஈவன் ரஜினிகாந்த் அவர்களே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. இதெல்லாம் இன்னும் 2-3 நாளில் உறுதியாயிரும். ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் அவர் தனி கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் தொடங்கப்படணுங்கிற ஏங்க ஏன் தொடங்கப்படணும் ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லை தொடங்கலாம், இப்போ அதுக்கான தேவைகள் இருக்கு, தேவை இருக்குது இல்லைங்கிறதாண்டி தொடங்கினா என்ன தப்புங்கிற, தொடங்கலாம், எல்லாரும் தொடங்கலாம். கட்சி தொடங்கும்போது அவரவர் உரிமை, அவங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கட்டும், அவங்க பேச்சு அவங்க நிரூபிக்கட்டும், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லட்டும், காம்படிஷன் ஆகட்டும். இப்போ 2 திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகள் இருந்துச்சு, இப்போ தாவேக்கான்னு ஒன்று வந்திருக்கு. நாம் தமிழர் ஒரு ஐடியாலஜியை முன் வைக்கிறாங்க, அண்ணாமலை ஒரு ஐடியாலஜியை முன் வைக்கட்டும், வரட்டும். அப்போ யார் நீங்கள் நிறைய காம்படிஷன் இருக்கும்போது தான் யார் உண்மையிலே பவர்ஃபுல் அப்படின்னு மக்கள் தேடுவான். ஆப்ஷனே இல்லாமல் இருக்க போய் திமுக அதிகமாக வந்துச்சு, 2 கட்சி மட்டும். ஆமாம், இப்போ 2க்கும் ஆப்ஷன் போது தாவேக்காக போட்டாங்க. இப்போ நிறைய ஆப்ஷன் வரட்டும், அதில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் த பெஸ்ட்டுங்கிறதுக்கு 4-5 ஆப்ஷன் இருந்தால் பெஸ்ட்டு. நீங்கள் 2 தொட்டுட்டு எது சூஸ் த பெஸ்ட்டுன்னு காட்ட முடியும், 2ல் 1 தொட்டு ஓட்ட முடியும். அப்போ யார் பவர்ஃபுல் லீடர், யாருடைய ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் மக்களுக்காக போராடுறாங்க, யாருடைய விஷன் நல்லா இருக்குது, யாருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது, யாருக்கு தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய நோக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கட்டும். இளைஞர்கள் அடித்தவங்க, படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் இருக்கான்ல, தற்கூறிகள் இருக்காங்கன்னா அதுக்கு நேரான ஆச்சரியக்குறிகளும் கேள்விக்குறிகளும் இருக்க தானே செய்கிறாங்க. எல்லா அறிவாளிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாம் தேடட்டும். அப்படி தேடும்போது ஒரு ஜனநாயக உரிமை அரசு கட்சி ஆரம்பிக்குது. அவர் ஆரம்பித்து ஐடியாலஜி சொல்லட்டும். ஐடியாலஜி சொல்லி அந்த ஐடியாலஜி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குது, தமிழ் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா விமர்சிக்கலாம். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம வரவேற்றோம். ஆமாம், தாராளமாக தமிழை அரசியல் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்புறம் கொள்கையை சொல்லும் போது விமர்சிக்கிறோம். கொள்கையை சொன்னதான் போட்டு கொள்கை சொல்லலைங்கிறத பிரச்சனை. இப்போ கொள்கையே சொல்லாமல் இருக்கிற பிரச்சனை. அப்போ இவர் வரட்டும், கொள்கையை சொல்லட்டும், என்ன விஷன், என்ன இலக்கு, என்ன நோக்கத்துக்காக வர்றேன், ஏன் பிஜேபியிலேருந்து விலகினா எல்லாத்தையும் சொல்லட்டும். சொன்னதுக்கப்புறம் தானே தெரியும். சரி, அடுத்ததாக நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தார் இல்லையா? அவர் திருச்சிக்கு வந்திருக்கும் போது தாவேக்காவினரையெல்லாம் தாண்டி மதிமுகவுடைய எம்பி துரை வைகோ அவர்கள் மொதல் ஆளாக போய் வரவேற்றார். எனக்கு அதை பார்த்த உடனே வடிவேல் அவருடைய ஒரு நகைச்சுவை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இருக்கின்ற இடத்திலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் உண்டுன்னு சொல்லிக்கொண்டு யார் அவன் குறுக்க சைக்கிள் வர்றது எப்படி மாறல, அது மாதிரி அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். பாராளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ஒரு ஊருக்கு வந்தால் வருகை தந்தால் வரவேற்கணும் அப்படின்னு மரபெல்லாம் கிடையாது.
பிரதமர் வந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் போகணும், அமைச்சர் போகணும்னு ஒரு மரபு இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் ஒரு முதலமைச்சர் போன அவசியம். அப்படி பார்த்தா அவர் சென்னையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தான் திமுககாரங்க. இப்போ சென்னையில் அவர் வெளியே வராருன்னா போய் நின்றுட்டு இருக்காங்களா? அது மாதிரி அவர் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லியில் நம்ம ஊர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அங்கே போய் வரவேற்றாங்களா? அப்படிலாம் கிடையாது. இவர் வம்படியாக போய் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளணும், ஒரு துண்டு போட்டு வைப்போம். எஸ்சிடிசியோ அல்டாடிலக்ஸோ எது முதல்ல போதும், ரெண்டு பக்கம் ஒரு துண்டை போட்டு வைப்போம். எது முதல்ல போதும் கிளம்புங்கிற மாதிரி ஒரு துண்டை போட்டு வைக்கிறாப்புல. அப்படி போய் அவர் வரவேற்றார் இல்லையா? குச்சமே கிடையாது. குச்சமே இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற்ற வாக்கு திமுகவோட வாக்கு. திருச்சியில் எனக்கு நல்லா தெரியும், 20 நாளைக்கு முன்னாடி தான் தீக்குச்சி சின்னங்க, தீப்பெட்டி சின்னம் கிடைக்கும். வீடு வீடாக கொண்டு திமுக காரங்க அந்த தீப்பெட்டி சின்னத்தை சேர்த்தாங்க. ஏன்னா தீப்பெட்டி சின்னத்தை சேர்க்குற வலிமை மதிமுகவுக்கு இல்லை. இவர் தான் அழுதாரு. ஆமாம், வச்சு அழுதாரு. தனிச்சின்ன தான் நிற்பாரு, உதவி சொல்ல நிற்க மாட்டேன்னாரு. அது என் கட்சி, எங்களோட தன்மானம் அப்படின்னு சொல்ல பேசினா. சரி, போட்டு 20 நாள் தீப்பெட்டி மட்டும் கிடையாது, உள்ள பெட்டியும் போச்சு. பெட்டி அது போய் தான் ஓட்டு விழுந்துச்சு. அது திமுக காரங்க திமுக தீப்பெட்டியை வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்ததுனால தான் மதிமுக வெற்றி பெற்றுச்சு. அப்படிப்பட்ட கிடைச்ச பதவியை வச்சுக்கிட்டு அவர் திமுகவுக்கு எதிராக நேரடியான நிலைப்பாடு எடுத்து தீர்ந்து போன சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, கோரசக்தி, நாரசக்தி அப்படின்னு டி ராஜேந்திர மாதிரி பேசிட்டு. ஆமாம், மக்கள் விரோத திமுகங்கிறாரு. அப்படி நீங்கள் எப்படி திமுக ஓட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் வெக்கமே நிற்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் கூட வேலைக்காரங்க கூட உங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அது உங்கள் விருப்பம். உங்கள் வீட்டு வேலைக்காரங்களை கூட உங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியல. அந்த நிலையில் தான் மதிமுக இருக்குது. அது வெக்கமே இல்லாமல் வெக்கமே இல்லை. எங்கள் வீட்டு வேலைக்காரங்களாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம்னா அப்போ உங்கள் வீட்டு வேலைக்காரங்களை கூட உங்கள் திராவிட கட்சிக்கோ திமுகவுக்கோ இல்லை உங்கள் கூட்டணிக்கோ ஓட்டு போட முடியாத அளவுக்கு தான் வைகோ பேச்ச வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களே கேட்க மாட்டாங்க அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. வேலைக்காரங்களே கேட்க மாட்டாங்கன்னா வேறு யார் கேட்பா? அப்போது அப்படிப்பட்ட திமுக ஓட்டில் வாங்கி கொண்டு போய் நிற்பது என்பது ஒரு அருவருப்பானது. இன்றைக்கி வைகோ சொல்கிறாரு, குறைந்தபட்ச நன்றி கூட சொல்லாமல் காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னு. அது நன்றி சொல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் நன்றி சொல்லிட்டு கூட இருந்துக்கிட்டு அந்த பக்கம் ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கோங்கிற மாதிரி நான் சமிக்கையை கொடுத்துருக்காங்க. நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்காமல் வேறு சின்னத்தில் நின்றுருந்தோம்னா நாங்கள் இப்போ ஆதரவு கொடுத்துருப்போம். ஆமாம், துரதிருஷ்டவசமாக நாங்கள் நின்றுட்டோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இது துரதிருஷ்டவசமாக நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் அதை முன்னாடியே சொல்லிக்க வேண்டியது. நாங்கள் தீப்பெட்டியில் நிற்கிறோம், துரதிருஷ்டவசமாக உதயசூரியனில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படி கேட்டுருக்கலாம். அப்படி கேட்குறேன். துரதிருஷ்டவசமாக அந்த கூட்டணிக்கு வந்துட்டோம். துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு ஒரு 4 சீட்டு கொடுத்துட்டாங்க. துரதிருஷ்டவசமாக நாங்கள் இந்த தொகுதியை கேட்டு வாங்கிட்டோம். துரதிருஷ்டவசமாக நீங்கள் ஓட்டு போடுங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஓட்டு போடுறது துரதிருஷ்டம் கிடையாது, அது துரதிருஷ்டம் கிடையாது. அந்த கட்சியே ஒரு துர்கட்சி, துஷ்ட சக்தியா, அந்த மாதிரி துர் ஆத்மா. அதுதான் இப்போ அவங்க தேர்தல் முடிஞ்சு ஒரு 3 வார காலத்துக்குள்ளார அப்படியே வேற ஒரு நிலைப்பாடு. இப்போ காங்கிரஸ் ஓடி போனாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க, வறுமையில் கூட வாழ்ந்து விட வைகோ போல வாழ்ந்துடாதுன்னு. அதான் உண்மை. அடுத்ததாக ஒரு செய்தி, இன்றைக்கு கொளத்தூர் தொகுதியோட எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு VS பாபு அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை கூடவே கூட்டிகிட்டு போய் நன்றி சொல்லியிருக்கிறாரு. தொகுதி முழுக்க நல்ல கூட்டம் கூடியிருந்தது. எங்கள் பெரம்பூர் தொகுதிக்கு அவர் போல எப்படி கொளத்தூர் நன்றி சொல்லி விஜய் போயிருப்பாரு? இல்லை, இன்றைக்கி 2 பேரும் தான் வேனில் போனாங்க. இல்லையே, தலைமைச் செயலகத்தில் ப. சிதம்பரத்தை காலைல பார்த்துருந்தாரு. நாளைக்கு சரியாக பார்த்தா 11 மணி 6 நிமிஷத்துக்கு அங்கெல்லாம் இருந்தார். இல்லை, இங்கே அவர் வண்டியில் போனார், மக்கள் கூட இருந்தாங்க. தலைமைச் செயலகத்தில் ப. சிதம்பரத்தை சந்திக்கிறாரு. ஆமாம், அங்கே கூட துர்நாற்றம் அடிச்சதுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இல்லை, இது வேற செய்தி. இந்த ஃபோட்டோ கூட ஒன்று இருக்கே, இது விஜய் டூப்புங்க. விஜய் டூப்பா? விஜய் டூப்புங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது விஜயோட டூப்பு. ஓ, முதலமைச்சர் விஜய் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டூப்பு. ஏற்கனவே நம்ம திருச்சி வில்லேஜ் விஞ்ஞானி இருக்காப்புல, நவல்பட்டு விஜய். ஆமாம், அவர் தேர்தல் பிரச்சாரம் போகும்போது ஒரு பொம்மை ஒன்று கொண்டு போனார். சொல்லிட்டாரு, சிம்பாலிக்க காட்டிக்கல பொம்மை முதல்வர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டாப்புல. இப்படி தாயா இருக்க போகுது இந்த ஆட்சிங்கிறதுக்கு. உண்மையிலே நவல்பட்டு விஜய்க்கு வாழ்த்து சொல்லணும், நன்றி சொல்லணும். கோயிலெல்லாம் வேண்டுதல் பண்ணி பொம்மை கொண்டு போய் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு பொம்மையை கொண்டு வச்சாங்க. இது பிள்ளிசூரி பொம்மை சொல்றீங்களா? அந்த மாதிரி ஒரு பொம்மையை வச்சாப்புல. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சினிமாவில் இது இந்த விஜய் டிவியில் கலக்க போகுது யாரெல்லாம் கெட்டப் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? கோயில் திருவிழாக்கெல்லாம் அஜித் கெட்டப்பு, விஜய் கெட்டப்பு எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி கெட்டப் போடக்கூடிய ஒரு ஆளை கூட்டு இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. கெட்டப் சேஞ்ச் என்ன, ஒரு கோட்டு மட்டும் போட்டால் போதும். விஜய் கெட்டப்புக்கு கோட்டு ஒரு தலையை ஏற்றி சீவி அதை கொஞ்சம் காக்காப்பி மாதிரி லைட்டாக அடிச்சு விட்டுட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வெள்ளை தாடியை லைட்டாக போட்டு இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு போட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு முன்னு வர்றாங்க. மக்கள்லாம் அதை பார்த்துட்டு விஜய் வந்திருக்காரு அப்படிங்க. இவங்களுக்கு யார் விஜய், எது ஒரிஜினல், எது டூப்புனே கண்டுபிடிக்க முடியல.
அவங்க உண்மையிலே விஜய் வந்துக்கார நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கோட்டு போட்டதை பார்த்து அந்த டூப்பை பார்க்கறதுக்கு பல பேர் கூடி நிற்கிறான். ஆனால் உண்மையிலே தமிழ் சமூக மக்களை இன்டெலெக்சுவல்ஸு, அறிவாளிகள், உலகத்திற்கே நாகரிகத்தை, பண்பாட்டை, விருந்தோம்பலை கற்றுக் கொடுத்த இடம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நேற்று எப்படி திருச்சியில் இந்த ரைமிங்லாம் பாட்டு பாடினாங்க இல்லையா, ஐயோ அழகாக, அதே மாதிரி இங்கேயும் கூட்டம் நின்றுச்சு. ரெண்டுத்துக்குலாம் ஒரு பொண்ணுங்க கதறி கதறி அழுது. ஏன் அழுவுது? அழுதுன்னு கூட அழுறாங்க, கதறி கதறி அழுறாங்க. அவங்க ஏன் அழுகுறாங்க? பார்த்துட்டாங்களாம், பார்த்துட்டாங்கன்னு அழுறாங்கங்க. சரி சரி. முறையாக பார்த்துட்டேன், இது வரைக்கும் பார்த்ததில்ல. முதல் முறையாக. ரொம்ப நன்றி, அவங்க ஓட்டு போட்டு ரொம்ப நன்றி. நான் பார்த்துட்டேன், எங்கள் அண்ணன் என்ன பார்த்ததுக்கு எதுக்கு அழுறாங்க? இதுதான் சொன்னேன்னா, திருச்சிக்கு முறையாக வந்திருந்தார்ல, அப்போ ஒரு பொண்ணு ஐயோ அப்படின்னு அழுதுச்சு. என்னம்மா பார்த்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு அம்மாவை பொண்ணும் அப்படி இல்லை, எதுக்குமா பார்க்கல, ஒன்றுக்கு பார்த்துட்டுன்னு அழுதாங்க, இன்னொரு பக்கம் பார்க்கல அழுதாங்க. நேற்று பார்த்தா அது அநேகமாக அந்த 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 லேடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 35 வயசுக்கிட்ட இருக்கும், ஒரு 5-6 வயசில் குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த லேடி அவங்க குடும்பம், அவங்க அம்மா மாமியார் சித்தப்பா பெரிய ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன மனநிலைக்கு ஆளாவாங்கன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் இருந்துச்சு. இல்லை சார், பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. ஆமாம் சார், பார்த்ததில்ல. மாற்றம் கண்டிப்பாக வரும் சார். அவரை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். அதாவது விஜய் அவர்களை வந்து பார்த்துட்டேன்னு சொல்லி ஒரு கூட்டம் அழுது. பார்த்ததுனா அதனால தான் சொல்கிறோம், இது கவர்ச்சிக்கு விழுந்த ஓட்டு, இது கவர்ச்சிக்கு விழுந்த ஓட்டு. முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி என்ற மாயையில் சிக்கி ஒரு கூட்டம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா 100 விழுக்காடு ஆற்றுக்கிறதே கிடையாது. இது அவருக்கு தெரியும். அதை காட்டிக்காம தான் அவர் என்ன சொல்றாரு, இது என்ன கவர்ச்சிக்கு விழுந்த ஓட்டா, நான் என்ன கவர்ச்சி நாயகனா, கவர்ச்சி கண்ணனா, கவர்ச்சி கண்ணியா, கவர்ச்சி அப்படின்ட்டு கட் பண்ணாரு, சென்சார் பண்ணிக்கிட்டாப்ல. அது மாதிரி அதில் திருச்சி கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் கிராமம் போய் போதையை செது வச்சுட்டாங்க, அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. 717 டாஸ்மாக மூடினேன், அப்புறம் 200 யூனிட் மின்சாரம் கொடுத்தேன், கல்வி விவசாய கடன் இந்த மாதத்துக்கு என்ன முடியுமோ பண்ணினேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் கடைசி கூட்டம் எங்கே சென்னையில், அந்த கடைசி கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு மட்டும் பாருங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு, ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் ஆர்ப்பரிக்கிறாங்க. நம்பர் 1, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையா இருக்கத்தான் நம்ம அரசியலுக்கே வந்தோம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். அடுத்த நொடியே போகலாம். சட்டம் ஒழுங்க சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். அதோட 20 கொலைகள், 23 பாலியல் வன்கொடுமைகள், கிட்டத்தட்ட இரட்டை கொலைகள் 4. சட்டம் ஒழுங்க சொல்றேன், பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்களோட பாதுகாப்புக்காக போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். And I will visit one district headquarters, that is the collector's office of Tamil Nadu, to meet the public of that particular district and receive their petitions. இதை நான் ரெகுலரா பண்ணுவேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து ஒவ்வொரு பெட்டிஷனையும் ரெகுலராக வாங்குவேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து பெட்டிஷன்ஸாக வாங்குவேன். 20 நாள் ஆச்சு, எந்த கலெக்டர் ஆஃபீஸாவது போனாப்லையா? சரி, இதெல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே 6 மாதம் கழிச்சு தான் விமர்சிக்கணும், 6 நாளில் ஏன் அரை மணி நேரத்தில் விமர்சிக்கிறான்றாப்ல. இவர் சொன்னது தான் சொல்கிறோம், த எரா ஸ்டார்ட்ஸ் நவ், த நியூ பிகினிங் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னாப்ல. நவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ரன்னிங் டைம் போயிட்டு இருக்குல்ல, அப்போ 6 மாதம் கழிச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்தனுடைய இந்த உத்தரவாதம் இது, இலவச பேருந்து,
200 ரூபாய் வந்து 200 யூனிட் மின்சாரம். அதே போல் பெண்களுக்கான பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு. இளைஞர்களுக்கான போதைப்பொருள் தடுப்புனா டாஸ்மாக் இழுத்து மூடுங்க. 717 டாஸ்மாக மூடின மாதிரி 4637 டாஸ்மாகையும் மூடுங்க. நான் விஜய் அவர்களை ஆதரித்து சல்யூட் போடுறேன். சிறப்பு, நல்ல முயற்சி, பாராட்டுக்கள் சொல்லுவோம். நீங்கள் டாஸ்மாக மூடாமல் இன்றைக்கி கூட கஞ்சா விற்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னதற்காக ஒருவர் சென்னையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுதான் இப்போ கேட்குறேன். இப்போ தண்டையார்பேட்டையில் விஷ்ணு அப்படிங்கிற 23 வயது வாலிபர் கஞ்சா விற்பனையை தட்டி கிடக்க அம்மிக்கல்லால் அடித்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ கொடூரமாக நிகழ்ந்துருக்கு. அதே வட சென்னை போன்ற அந்த பகுதிகளில் ஒருத்தன் தாவேகா கட்சிக்காரர் வீட்டுக்குள்ள கஞ்சா வளர்க்குறான். தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதை தலைவிரித்து ஆடுது. அதை இவரே திருச்சி கொடுத்த சொல்கிறாரு, ஊருக்கு கொண்டு போய் போதையை சேர்த்துட்டீங்க அப்படிங்கிறாரு. ஊருக்கு போய் அவங்க போதையை சேர்த்தாங்கன்னா தடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தடுப்பதற்கு என்ன பண்ணியிருக்கீங்க? முதல்ல நீங்கள் ஒரு நாள் தானங்க, ஒரு நாள் ஒரு கையெழுத்து டாஸ்மாக எழுத்து மூடு, ஊருக்கு சிறப்பு அதிகாரிகள் நியமிங்க. முதல் கையெழுத்து போட்டார், போதை தடுப்பு அதிரடி படை போட்டார். அப்போ அதனால் செய்ய முடியலையா? 3 வாரம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க 1,50,000 காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் இருக்காங்க. அலர்ட் பண்ணுங்க, விழிப்புணர்வு கொடுங்க, எல்லையில் செக் போஸ்ட்டை டைட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் காவல் நிலையம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஊரில் காவல் நிலையத்தை தாண்டி எங்கள் போதைப்பொருள் விற்கப்படுதா? எங்கள் போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. நினச்சா ஒரு 24/7 ஒரு வார இடைவெளியில் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். ஒரு சட்டம் போடுறாங்க, தலைக்கவசம் போடணும், ஒரே நாளில் மக்கள் வந்து அதை அமுல்படுத்தப்படுது. அரசு சட்டம் கொண்டு வர பொழுது அதை அமுல்படுத்துவாங்க. நீங்கள் வந்து பிடிச்ச கடுமையான தண்டனை, கடுமையான நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா முழுமையாக அதை தடை செய்ய முடியும். அது வந்து சட்டம் ஒழுங்கு கையில் வச்சுக்கூடிய காவல்துறையும் அந்த காவல்துறை கையில் வச்சுக்கூடிய தமிழக முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும். இது வந்து பழியை தூக்கி அடுத்த மேலே போடுறது. அவங்க நேரு மேலே போடுறாங்க, இவர் திமுக மேலே போடுறாரு, அவ்வளோதான். சொன்ன வாக்குறுதியில் இது வந்து ஒரு 3 தான். இது போல் திருப்பூரில், இது போல் கன்னியாகுமரியில், இது போல் மதுரையில், இது போல் திருவாரூரில் ஒவ்வொரு ஊர்லேயும் வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியில் எப்போ நிறைவேற்ற போகிறான்னு கேள்விருக்கல. அப்போ 6 மாதம் கழிச்சு நீங்கள் பேசுங்கன்னா இதில் ஒரு பையன் அந்த கட்சி சேர்ந்த அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லுவார், 234 தொகுதியிலும் வென்று எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபையை எங்கள் தளபதிக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம். ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமானது எதிர்க்கட்சி. ஏன் எதிர்க்கட்சியெல்லாம் சட்டமன்றம் உருவாகணும்? ஏன்னா எதிர்க்கட்சி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சட்டசபையில் வச்சு கும்பாங்குத்து பண்ணுறாங்க, குஜிலி மஸ்து பண்ணுறாங்க. சட்டசபையில் குஜிலி மஸ்து பண்ணுறதுனால சட்டசபை எதிர்க்கட்சியில் சட்டசபையை உருவாக்குவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு உறுப்பினராக ராஜினாமா பண்ண சொல்லி நான் எங்கே நிப்பாட்டி அங்கே வெளில வச்சு எல்லாத்தையும் நாங்கள் வந்து விலைக்கு வாங்கிடுவோம். ஓட்டப்பந்தயத்தில் நான் முதல் இடம் வந்தேன். எத்தனை பேர் ஓடினாங்க? நான் மட்டும்தான் ஒரு ஆள். அந்த கதையாக கேட்குறேன். இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் வள்ளுவர் சொல்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதிர்த்து உங்களை குரல் சொல்வதற்கு இல்லை விமர்சனம் செய்வதற்கு ஆள் இல்லை என்றால் அந்த மன்னன் அழிந்து போவான். ஜனநாயகத்தில் எதிர்த்து பேசக்கூடிய சக்திகள் இருக்கணும். ஒரு பக்கம் இவர் இப்படி சொல்கிறாரு, 234 தொகுதியும் வென்று எதிர்க்கட்சியில் சட்டசபைன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழக முதலமைச்சர் அதே திருச்சியில் சொல்கிறாப்புல, என்னை எதிர்த்து பேசுங்க, இனி எதிர்த்து பேசுவதான் எனக்கு எனர்ஜியை கொடுக்குன்றாரு. அப்போ எதுக்கு எதிர்க்கட்சியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்புறம் தீர சக்தி, தூர சக்தி, கோர சக்தி, நார சக்தி, தீந்து போன சக்தின்னு சொல்றீங்க. எதிர்த்து பேசட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுகவும் இருக்கட்டும், எல்லா கட்சியும் இருக்கட்டுங்க, எதிர்த்து பேசட்டும். அதுலேருந்து நீங்கள் தவறுலேருந்து பாடம் படித்து நல்லாச்சு பண்ணுங்க. எவனுமே இருக்கக்கூடாது, நான் மட்டும் இருப்பேன்னா இதுக்கு பேரும் கொடுங்கோன்மை. இல்லை, இப்போ எதிர்த்து பேசுறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, உடனே 6 நிமிஷத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, 6 மாதத்தில் பேசுறேன்னு சொல்லிட்டு 6 நிமிஷத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்போ 6 மாதம் வரைக்கும் இவர் எதிர்த்தே பேசக்கூடாதா? அதுதான் எதிர்பார்க்குறாரு அவர். அப்படிலாம் கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து அண்ணாதுரை சொன்னது, காமராஜர் அவர்கள் சொன்னது, அண்ணாவுடைய ஆட்சி கொடுத்து கேட்கும்போது 6 மாத காலம் நான் எதுவும் பேச மாட்டேன்னு. அதுலேருந்து அந்த ஃபார்முலா தொடர்ச்சியாக வருது. அப்புறம் வந்து மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியை பற்றி கேட்கும்போது அவர் கூட்டணியில் இருந்தார், இருந்தாலும் முரண்பட்டு ஏற்பட்டுச்சு. 6 மாதம் நான் பேச மாட்டேன் அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்வது தான். அது வந்து அந்த 6 மாதம் பேச மாட்டோம், ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி, ஹனிமூன் பீரியட் மாதிரி கொடுப்பாங்க. எப்படி வந்து அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க, என்ன கவர்னன்ஸை கற்றுக்குறாங்க. அதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, 6 மாதம் நீங்கள் வந்து சிஎம் ஆகுது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டு பொறுமையாக வருவீங்க, கோர்ஸ் படிச்சுட்டு வருவீங்க, அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக உட்காந்துக்கணுமா அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கிறதுல இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கொலை நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது. என் வீட்டில் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லுங்கள், என் வீட்டில் ஒரு தப்பு நடக்குது, ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒரு அநீதி நடந்துச்சுன்னா நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? இல்லைங்க, 6 மாதம் கழிச்சா நான் பேசுவேங்க, தமிழக முதலமைச்சர் இது பேச மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியுமா? அநீதியை தான் பேசுகிறோம், விஜய் அவர்களே பேசல. அந்த ஆட்சியில் நடக்கூடிய அநீதி, 9 வயது குழந்தை பாதிக்கப்படுறா, பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயாரை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. அவள் மது போதையில் இருந்தானே, மது போதையில் இல்லைனானே, மது போதையிலே ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை தொடுவதற்கு அவள் விருப்பமில்லாதவருக்கு எவனுக்கு உரிமை கிடையாது. 9 வயது குழந்தைய ஒருத்தன் சீரழிச்சிருக்கிறான், அவங்க அம்மா குடிச்சிருந்தான்னு சொல்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்.
அப்போ இதை தட்டி கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. கண்டிப்பா. அப்படித்தான் நம்ம பேசணும். அடுத்து நேற்றைய தினம் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர், அதிமுகவை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் மணிகண்டன் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் நேரில் போய் இரங்கல் தெரிவிக்கும் போது கண் கலங்கி அழுதுட்டாரு. இதை எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். இல்லை, இது ஒரு கொடுமையானது. அது நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சு அந்த இளைஞர் வந்து தன்னைத்தானே மாய்த்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்னுடைய இறுதி அஞ்சலில் கலந்து கொள்ளணும், அதுதான் என்னுடைய கடைசி கோரிக்கைன்னு சொல்லியிருக்காரு. அந்த கோரிக்கை கேட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போயிருக்காரு. ஆனாலும் வந்து அந்த இளைஞருடைய அந்த மரணம் வந்து தேவையற்றது, அர்த்தமற்றது. இதுபோல் சம்பவங்கள் வந்து நீங்கள் அரசியல் கட்சிகள் வந்து இன்னைக்கு சேரும், பிரியும், உடையும், நாளைக்கு வந்து ஒன்று சேருவாங்க, அதெல்லாம் நடக்கிறது தான். அது எல்லா அதிமுக 2-3 தடவை உடஞ்சிருக்கு. எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஜானி ஜேனியா வந்து அது உடஞ்சிருக்கு. அது இப்போ இருக்குது. அந்த கட்சி அழியணும் இருக்குமா இல்லையாங்கிறத தாண்டி அந்த கட்சி ஒன்று சேரணுங்கிறக்காக நம்ம உயிரோட கூடாது. உயிரோடு இருந்தால் தானே ஒரு கட்சியில் இருக்க முடியும். கண்டிப்பாா. அந்த கட்சி ஒன்று சேருன்னு பார்க்குறதுக்கு உயிரோடு இருந்தால் தானே பார்க்க முடியும். நீங்கள் செத்து ஒரு கட்சி அப்படி சேர்க்க முடியும். அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது யாருமே பண்ணக்கூடாது. எந்த கட்சியில் இறந்தாலும் அந்த மரணம் வந்து அது கொடுமையானது, அது அர்த்தமற்ற ஒரு மரணம். ஆனாலும் அதிமுகவின் சார்பாக கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாய்க்கு மேலே, 55 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நிவாரண நிதியாக கொடுத்து அவங்களுடைய நிதியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் மொத்த படிப்பு செலவையும் வாழ்க்கை முழுக்க நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஒரு தலைவராக அவர் வந்து ஒரு கட்சி தொண்டன், சாதாரண தொண்டனுடைய இறப்புக்கும் போய் நின்றுருக்காரு. ஏன்னா நீங்கள் கரூர் மரணத்தில் வந்து 41 பேர் இறந்துட்டாங்க, அது ஒரு பக்கம். இந்த மரணத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை மீது பழி போடுறாங்கன்னு சொல்லி 2 பேர் தற்கொலை பண்ணிட்டான். ஆமாம், இந்த கரூர் வழக்கு அவங்களை கண்டுக்கவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா திருச்சியில் கட்சிக்காக உழைச்ச ஒருத்தன் விபத்தில் இறந்தான், அவனை போய் கண்டுக்கவே இல்லை. அதே போல் திருச்சி உங்கள் ஏரியா காட்டூர் பக்கத்தில் அரியமங்கலம் நினைக்கிறேன், கல்கண்டார் கோட்டை வினோத்னு ஒரு பையன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ். ஆமாம், அந்த பையன் வந்து ஒரு பால் வியாபாரியோட பையன். தஞ்சாவூருக்கு விஜய் அவர்கள் வரும்போது இருசக்கர வாகனத்தில் போய் கல்லூரி படிக்கக்கூடிய பையன், சின்ன பையன், இறந்து போயிடறான். அந்த சட்டமன்ற உறுப்பினர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போய் பார்க்குறாரு, முன்னாள் அமைச்சர் போய் பார்க்குறாரு, நாம் தமிழகத்திலேருந்து அண்ணன் சகோதரர் செந்தில்நாதன் போய் பார்க்குறாரு, எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் தாவேகாவின் சார்பாக 10 பைசா கூட செலவு பண்ணலை. அந்த விஜய் சரவணங்கிற மாவட்ட செயலர் மட்டும் ஒரு 10,000 ஏதோ தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காரு, மற்றபடி எதுவுமே பண்ணலை. அப்போ இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்காக தன் கட்சிக்காக உயிர்நீத்த ஒருவனை போய் பார்த்துட்டு அங்கே போய் வருத்தத்தை பதிவு செய்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு. உண்மையிலே அது பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு உடைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தார். அது உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகிழ்ச்சியான இடமா தான் இருந்துச்சு. இப்போ திருச்சியை பற்றி இப்போ பேசணும் இல்லையா, விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் பலியான குடும்பத்தை கூட போய் சந்திக்கலன்னு. அதாவது விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டுக்கு போகும்போது அந்த திருச்சி பொறுப்பாளர் விபத்தில் மரணம் அடைகிறார். கலைஞர் ஒரு பேர். அந்த குடும்பத்தை போய் இது வரைக்கும் அவர் விஜய் அவர்கள் பார்க்கலாம். அவங்க மனைவி குழந்தைகளோட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம தாவேகா நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்கள வேட்பாளராக நண்பர்களாக இருக்காங்க, நிறைய இருக்காங்க திருச்சியில். அப்படிப்பட்டவங்கள ஆண் நண்பர்கள் தானே அதை வேட்பாளராக நிறுத்தாமல் இப்போ புதுசாக வந்திருக்கவங்கள வேட்பாளராக நிறுத்த போகிறதா ஒரு செய்தி இருக்கு. கட்சிக்காக, அதாவது ரசிகர் மன்றத்திலேருந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து வேலை செஞ்சவங்களாம் விட்டுட்டு இப்போ நேற்றைய தினம் மேடையில் ஏற்றினவரை தான் வேட்பாளராக அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வருது. இல்லை, யாரை வேட்பாளர் அறிவிக்கிறது அது அவர் கட்சியோட முடிவு, நம்ம தலையிட முடியாது. ஒரு கட்சி வந்து யாரையும் வேட்பாளர் அறிவிக்கலாம், அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் திருச்சிக்கு இத்தனை முறை போயிருக்கும்போது, முதல் விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் விஜயால வர முடியல. இத்தனை முறை போகிறாரு. குறைந்தபட்சம் அந்த வீட்டுக்கு போய் ஒரு வருத்தம் தெரிவித்திருந்தா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. அது கூட செய்யலை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியது. ஏன்னா கரூர் போகிறதுக்கு அவர் முன்னாடி சொன்ன காரணம் வந்து பாதுகாப்பு குறைபாடு வந்துடும், அங்கே மக்கள் 20 நாளுமே பாதுகாப்பு குறைபாடாக தான் இருக்குது. சனி ஞாயிறு சார் லீவில் தான் இருக்காங்க. 10 to 6 ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, ஸ்ட்ரிக்ட் டியூட்டி இருப்பாங்க. வந்து 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. 10 to 6 ஒர்க்கு, சாட்டர்டே சண்டே லீவு. ஸ்ட்ரிக்டாக ஒர்க் பண்ணுறாரு. இதுதான் இந்த ஸ்ட்ரிக்ட். அந்த 2 நாள் விடுமுறையில் கூட கரூருக்கு போய் பார்த்து வரலாம். இப்போ யாரும் தடைபட போகிறதில்ல. இப்போ போலீஸ் இருக்குது. ஆமாம், எஸ்ஓபி அவர் நினச்சா மாற்றலாம். இன்னொன்று தெரியல எனக்கு, திமுக ஆட்சியில் 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதி, அதுக்கு மேலே அனுமதி இல்லை. 5001 வந்தாலும் அதை ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திருச்சிக்குள்ளே வந்து மக்கள் சந்திப்பு நடத்துனாரு. இப்பவுமே என்ன 5000 பேர்? ஏன் அந்த எஸ்ஓபி ரத்து பண்ணானே? எஸ்ஓபி தமிழ்நாடு அரசு போடுற எஸ்ஓபி தானே, ரத்து பண்ண வேண்டியதானே? அழகாக ரத்து பண்ணலாமே. ரத்து பண்ணிட்டு அன்னைக்கு திமுக அரசு முடக்குது, அதனால தான் 5001 வந்தால் கூட எங்களுக்கு நடத்த விட மாட்டாங்க, அதனால QR கோட் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு இதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னாப்புல கோப்பாசே. இப்போ அதே 5000 தெரியாமல் கேட்குறேன். திருச்சியில் கூடிய தூய வளநாள் கல்லூரி, அது என்ன கல்லூரி?
அரசு கல்லூரி, ம். அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரிக்குள்ளே தாவேக்காவோட மக்கள் சந்திப்பு எப்படி நடத்த முடியுது? அப்போ நாளைக்கு நாம் தமிழ் கட்சி கேட்டால் கொடுப்பீங்களா? ம். அதிமுக திமுக கேட்டாலும் கொடுப்பீங்களா? திருச்சி தூய வளனார் கல்லூரிக்குள்ளே நீங்கள் ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்தலாம், ஆ. மாற்று கருத்தே இல்லை. எப்படி கட்சி நிகழ்ச்சி நடத்துவீங்க? எவ்வளோ புகழ்பெற்ற கல்லூரி அது. ஏங்க 2018 காலகட்டத்தில் இதே ஜோசப் காலேஜுக்கு அண்ணன் போயிட்டு வரும்போது, சீமான் அவர்கள் போயிட்டு வரும்போது தான் தமிழக அரசின் சார்பாக ஒரு அரசாணை போடப்படுது. இந்த மாதிரி அரசு கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசனும் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தார். 2 பேரும் போக முடியாமல் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் எந்த கல்லூரியிலையும் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அரசியல் தலைவர்களை அழைக்கக்கூடாது, கல்லூரியினுடைய கலைவிழாக்கள் கூட அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் அன்னை காலத்தில் கூட சீமானவரால் பேச முடியல. இப்போ எப்படி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேகாவுடைய கட்சி கூட்டத்தை ஒரு கல்லூரிக்குள்ளே, அதுவும் அரசு கல்லூரிக்குள்ளே நடத்த முடிஞ்சது? நாளைக்கு மற்ற கட்சி கொடுப்பாங்களா? இது என்ன மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறத சொல்லணும்ல. கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு ஒரு சட்டமா, அடுத்தவனுக்கு ஒரு சட்டமா? பொது இடத்துல நீங்கள் நடத்துங்க. ஜி கார்னில் நடத்தலாம், அதுவும் கிழக்கு தொகுதியில் தான் வருது. இல்லை மரக்கடை இருக்குது, இல்லை ஈபி ரோடு இருக்குது, நீங்கள் ஏற்கனவே சந்திச்ச மரக்கடை இருக்குது, அங்கே சந்திக்கலாம். இல்லைங்க 5000 பேர் சந்திக்கிறதுக்கு வேறு இடம் வேணும், எவ்வளவோ தனியார் இடங்கள் இருக்குது. சாரதா சங்கீதா சோர்களுக்கு பக்கத்தில் பிரைவேட் லேண்ட் எவ்வளோ இருக்குது, அங்கே நடத்தலாம். ஏன் நீங்கள் திருச்சி வடநாடு கல்லூரி தந்திருக்கணும்? அப்போ என்ன, எது ஒரு காரணம் இருக்குல்ல? வாட் இஸ் த ரீசன்? அந்த பஸ் ஸ்டாண்டு முடங்கிரும், மக்கள்லாம் ஜாம் ஆவாங்க, முதலமைச்சர் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பொதுவான காரணம். திருச்சி வடநாடு கல்லூரி ஜோசப் காலேஜுக்குள்ள ஜோசப் விஜய்க்கு எப்படி அனுமதி? ஜோசப் காலேஜ் என்பதனால் ஜோசப் விஜய்க்கு அனுமதியா? இல்லை ஜோசப் விஜய் என்பதனால் ஜோசப் காலேஜுக்கு அனுமதியா? அப்படி கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்க நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.